ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஆனந்தம் யூடியூப் சேனலில் சென்டாக் இருக்கக்கூடிய நீட் யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி நம்ம ஃபுல்லும் பார்க்க போகிறோம். ஸோ புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சென்டாக் கவுன்சிலிங் வந்துட்டு எப்படி நடக்கும், என்னென்ன ஸ்டெப்ஸ் அதில் இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபுல்லுமே பார்க்கலாம். என்னென்ன ப்ரெஸ் ரிலீசஸ் வரும், 4 ரவுண்ட்ஸ் நடக்க போகுது. ஸோ அந்த 4 ரவுண்ட்ஸில் நமக்கு என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது, என்னென்ன காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும், ரிசர்வேஷன்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸாக, மற்றபடி சீட் மேட்ரிக்ஸ் ஆகட்டும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் மேற்கொண்டு நமக்கு வந்துட்டு மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய அங்கே போய் நமக்கு என்னென்ன தேவைப்படும் ஜாயின் பண்ணும்போது, ஸோ ஒவ்வொரு அலாட்மெண்ட்டும் எப்படி அவங்க வெளியிடுவாங்க, சென்டாக் வெப்சைட்டில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கவுன்சிலிங் பிளான் வருஷம் அவங்க வெளியிடுறது எப்படி இருக்கும், அப்புறமேட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரைவேட் காலேஜுக்கு என்ன சீட்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சென்டாக் ப்ரௌச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னென்ன, ரிசர்வேஷன் அண்ட் ரீஜனல் ரிசர்வேஷன் என்னென்ன இருக்குது, டொமிசைல் ஸ்டூடெண்ட்ஸ் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் அவங்க வந்து கட்டாயமாக வச்சுருக்கணும், அஃபிடவிட் பற்றின டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸில் என்னென்னலாம் நமக்கு வந்துட்டு நடக்கும், என்னென்னலாம் நம்ம பண்ணணும், இப்படி இந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் என்னென்னலாம் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் நாம் வந்து இந்த வீடியோவில் காமிக்கலாம். சரி, வாங்க போகலாம். ஸோ இப்போது உங்களுக்கு வந்துட்டு சென்டாக் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய புதுச்சேரி மெடிக்கல் காலேஜஸ் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் சீட்ஸு, அதுக்கப்புறம் இல்லாமல் பிம்ஸ், மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கக்கூடிய சீட்ஸு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஆயுர்வேதா ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் இல்லையா, அதுவும், அது மட்டும் இல்லாமல் வெட்டினரி ராஜீவ்காந்தி வெட்டினரி காலேஜுக்கும், டென்டல் காலேஜஸ் வந்துட்டு மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ வெங்கடேஸ்வர டென்டல் காலேஜ், மாஹேல் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் காலேஜ், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சென்டர் தான் நடத்துகிறாங்க. ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் எம்சிசி தான். ஸோ அதுக்கு வந்து இப்போ எம்சிசியில் வந்துட்டு இப்போ கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஜிப்மருடைய இன்டர்னல் கோட்டா சீட்ஸோடைய சீட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓப்பன் கோட்டாக்கு வந்துட்டு அவங்க எம்சிசி வெளியிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஜிப்மர் தான் நடத்தும். இன்டர்னல் கோட்டாவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எம்சிசியில் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டுடுங்க. ஓகே, ஸோ இதுலேயும் இப்போ வந்து இந்த ஜிப்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். அஃபிடவிட் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து அதுக்கும் வந்து நம்ம சேனலில் ஜிப்மருடைய கவுன்சிலிங் எப்படி நடக்கும், என்னென்ன அட்மிஷன் ப்ராசஸ், அதில் என்னென்னலாம் அவங்க கேட்பாங்க டாக்குமெண்ட்ஸ், எப்படி அங்கே வந்துட்டு நீங்கள் சீட்டு வாங்கினவங்க எப்படி அங்கே உள்ளே போய் அட்மிஷன் பண்ணணுன்ற விவரத்தை நம்ம வெகு சீக்கிரம் நம்ம சேனலில் போடலாம். இப்போ நம்ம புதுச்சேரி இருக்கக்கூடிய சென்டாக் ப்ராசஸ்க்கு வருவோம். ஸோ சென்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஃபுல் ஆர்டரில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து, அதுக்கான ப்ரெஸ் ரிலீசஸ் கொடுக்கறதுலேருந்து என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்டே ரவுண்டு, இது 4 ரவுண்டுமே சென்டாக் தான் நமக்கு நடத்துவாங்க. புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆல் இண்டியா கோட்டா ஐஜிஎம்சி வந்து ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி நடத்துவாங்க, ஜிப்மர் வந்து எம்சிசி நடத்துவாங்க. ஸோ 85% ஸ்டேட் கோட்டா வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் என்ஆர்ஐ கோட்டாவும் சேர்த்து நமக்கு வந்துட்டு சென்டாக் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் சென்டாக் நடத்துவாங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு. சரி, இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க வெப்சைட்டில் பார்க்கும்போது, ப்ரெஸ் ரிலீசஸ், நோட்டீசஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சீட் மேட்ரிக்ஸ், இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர், ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, சாய்ஸ் ஃபில்லிங், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது சென்டாக்ல வந்து நமக்கு என்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்துட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சு நமக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. 16 ஜூலை முடிக்கும் கொடுத்துருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். இப்போ அதுக்கப்புறமேட்டு அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிம்ஸ் ஆகட்டும், மணக்குள விநாயகர் ஆகட்டும், வெங்கடேஸ்வரா ஆகட்டும், வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 lakhs பர் இயர் வந்து கவர்மெண்ட் சீட்டுக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து 16.8 lakhs-ஆகவும் அவங்க நிர்ணயிச்சிருந்தாங்க. என்ஆர்ஐ கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா 21 lakhs நிர்ணயிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்மளால் அவங்களுடைய வெப்சைட்டில் சென்டாக் வெப்சைட்டில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியதுபடி
எம்சிஆர்ஐயில் வந்துட்டு ஸோ 180 சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் இல்லையா, அதில் பிம்ஸில் வந்து 150, ஸ்ரீ மணக்குள விநாயகர் 250, ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் 250. ஸோ மகாத்மா காந்தி டென்டலில் வந்து 110. மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் உண்டு. அது நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். எம்சிசி தான் அதை கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் அவங்க வெளியிட்டிருந்தாங்க, நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துக்கலாம் நீங்கள். அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர டென்டல் காலேஜ், மாஹே டென்டல் காலேஜ், அதுக்கப்புறம் ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டனரி காலேஜ், ராஜீவ்காந்தி வெட்டனரி காலேஜ், அப்புறம் ஆர்ஜிஏஎம்சி மாஹேயில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்துட்டு உங்களுக்கு அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு வந்துட்டு 50% ரிசர்வேஷன் வரும். ஸோ ஓபிசிக்கு 11%, அப்புறம் பிசிஎம்க்கு 2%, எம்பிசிக்கு 18%, இபிசிக்கு 2%, பிடிக்கு 0.5%, ஸ்கெடியூல் கேஸ்ட் எஸ்சிக்கு வந்து 16%, ஸ்கெடியூல் ட்ரைபுக்கு வந்து 0.5%. அதே மாதிரி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் உண்டு. ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், மெட்டோரியல் ஸ்போர்ட்ஸ் பர்சன், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டு 10%. இப்போ இந்த வருஷம் என்னன்றது நம்ம வந்து அந்த ப்ரோச்சரை போய் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரீஜனல் கோட்டா உண்டு. அதாவது புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி, காரைக்கால், மாஹே, யானம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு ரீஜனல் அலோகேஷன் உண்டு. அதுக்கான டீட்டெயில்ஸும் ப்ரோச்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எப்படி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி கட்டணும் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட்ன்றனால. ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துட்டு 10,000 இருக்கும் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, 5,000 ஃபார் எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூ இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 2 lakhs இருக்கும். இது ரவுண்ட் 2ல வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல நீங்கள் சீட்டை எடுத்துக்க போது 4 ஃபீச்சர் ஆஃப் ஃபீஸ் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துட்டு உங்களுடைய அந்த இது வந்து 4 ஃபீச்சருக்கு உட்பட்டதுன்றதை அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த ப்ரௌச்சர்லேயே. ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபுல் டியூஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணி தான் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் த டியூஷன் ஃபீயாக இருக்குது. இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டாக்கு ஃபுல் டியூஷன் ஃபீ பே பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் 4 ஃபீச்சர் இருக்குன்னா ஆமாம் இருக்குது. இந்த இதில் நீங்கள் சீட்டை எடுத்துக்காமல் போனீங்கன்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் 4 ஃபீச்சர் இருக்குன்றதை கொடுத்துருந்தாங்க. ஸ்டே ரவுண்டுக்கும் அதே மாதிரி ஃபுல் டியூஷன் ஃபீஸ் போட்டிருந்தாங்க. ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 25% டியூஷன் ஃபீஸ் போட்டு நீங்கள் கலந்துக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க ப்ரோச்சரில். ஓகே, அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி டொமிசைல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் மனித மைந்தர்களுக்கான அந்த உரிமைக்கான சீட்ஸை வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பெற முடியும். ஸோ அதுக்கான அஃபிடவிட்டுக்கான டீட்டெயில்ஸுமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஜிப்மருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சது பிறகு நீங்கள் அட்மிஷனுக்கு போவீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் ஜிப்மருக்கும் அஃபிடவிட் கொடுக்க வேண்டும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோவில் சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்ற ஓவர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ணது வந்துட்டு பிடபிள்யூடிக்கு வந்துட்டு அவங்களோட வெரிஃபிகேஷனுக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரெஸ் ரிலீஸ். அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அந்த வெரிஃபிகேஷன் வந்து இப்போ நம்ம வெகு சீக்கிரம் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வருஷம் இந்த ப்ராசஸ் இப்படி நடந்துகிட்டே வரும். அப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ரிசர்வேஷனோட ஒவ்வொரு காலேஜுக்குமே எவ்வளோ சீட் இருக்குது, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எவ்வளவு, மைனாரிட்டி கோட்டா சீட்ஸ் எவ்வளவுன்றதை பிரித்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அதனால தான் ரவுண்டு 1ல மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ்க்கு மட்டும் தான் அப்ளிகேஷன் வந்து உங்களால் போட முடியும். ஸோ ரவுண்ட் 2லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ரவுண்டு 3ல தான் ஃபில் ஆகாத மைனாரிட்டி சீட்ஸ், கிறிஸ்டின் மைனாரிட்டி ஆகட்டும், தெலுங்கு மைனாரிட்டி ஆகட்டும், கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது இல்லாமல் என்ஆர்ஐ கோட்டான்னு இருக்குது இல்லையா, அதுக்கும் ஃபில் ஆகாததை வந்து அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவை ஃபுல்லும் கன்வெர்ட் பண்ணும்போது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 3ல வந்துட்டு ஃபுல்லு மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்துட்டு எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க, ரிசர்வேஷன் படி ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரிசர்வேஷன், அந்த ரீஜனல் அலோகேஷனோட எப்படின்றத அவங்க வெளியிடுவாங்க சீக்கிரமா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் கட்டாயமாக புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த இது டீட்டெயில் அவங்க வெளியிடுவாங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது தனியாக வெளியிடுவாங்க. ஸோ ஒன்றுக்குமே என்ஆர்ஐக்கு தனியாக அப்படி ஒவ்வொன்றும் செக்ரிகேட் பண்ணி சென்டாக்கோட வெப்சைட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் இந்த டேட்டில் இது நடக்கும் அப்படின்ற ஒரு ஸ்கெடியூலில் அவங்க வந்து வருஷம் விடுவாங்க. ஸோ அது வந்து இந்த வருஷம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு ரிவைஸ்டு மெரிட்ஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க வந்துட்டு அலோகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரவுண்டு 1 ப்ராசஸ்க்கு. அதுக்கப்புறம் சீட் வந்து அலாட் ஆனோடனே அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, என்ஆர்ஐன்னு சொல்லிட்டு
அவங்க ஒவ்வொன்றுக்குமே யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படி லிஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியிடுவாங்க அவங்களுடைய வெப்சைட்டில் நம்ம போய் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 2க்கு அவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஸோ ரவுண்ட் 2க்கு திருப்பியும் சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரவுண்ட் 2 ப்ராசஸ் உடைய விளக்கங்கள்லாம் அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க வெப்சைட்டில் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரோச்சரில். ஸோ அதே மாதிரி ரவுண்ட் 2க்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அலாட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ரவுண்ட் 3க்கான அண்ட் ஸ்ட்ரே ரவுண்ட் இதுக்கான டீட்டெயில்ஸு, அல்காரிதம் எப்படி சேஞ்ச் ஆக போகுது, என்னென்ன சீட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகிருக்கு, யாரெல்லாம் வந்துட்டு 4 ஃபீச்சர் குள்ள உட்படுத்தப்படுவாங்க, சீட் ரிசைன் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா என்ன. ஸோ ரவுண்ட் 3க்கு அப்புறமேட்டு ஸ்ட்ரே ரவுண்டில் வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்த சீட்டை வந்து டிசைன் பண்ண முடியாது இல்லையா, அதுக்கான ரூல்ஸ் அது எல்லாத்தையுமே அவங்க வந்து அதை வெளியிடுவாங்க. ஸோ அது வந்து ரவுண்ட் 3க்கான ப்ராசஸும் நடந்து ரவுண்ட் கடைசியாக ஸ்ட்ரே ரவுண்ட் நடக்கும். ஸ்ட்ரே ரவுண்டோட வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அது இது வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. சென்டாக் வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நோட்டீஸ் வெளியிட்டிருந்தாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் பிரைவேட் காலேஜ் வெளியிட்டிருந்தாங்க. நீட் யூஜி இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் வெளியிட்டிருந்தாங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சீட் மேட்ரிக்ஸ், அதாவது ரீஜனல் அலோகேஷனோட சீட் மேட்ரிக்ஸ், அப்புறம் IGMCRI-உடைய இப்போ இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை அவங்க வெளியிடுவாங்க வெகு சீக்கிரம். அப்புறம் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் ஃபுல்லுமே வெளியிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வெளியிட்டிருக்கோம். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக குறையும் இந்த வருஷம்ன்றது நமக்கு நல்லடி தெரிஞ்சது தான். ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கும் வந்து கட் ஆஃப் வந்து டெஃபினட்டாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் வந்துட்டு என்னென்னலாம் தகவல்களை வந்து சென்டாக்ல வந்து அவங்க வெளியிடறாங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான ஒரு ப்ரிவியூ தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களை வந்து இன்னும் ஒவ்வொரு விஷயம் சென்டாக்ல ரிலீஸ் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.